எல்லாம் பாதி பேர் எழுந்தே போயிட்டாங்க, வேணாம் எனக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப இது ஏன்னா எதிர்பார்த்த படம், ரொம்ப எதிர்பார்த்தனாலாம். ஏன்னா சூதுகம் 1 பார்த்தப்போ நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல்ல ஒரு பாதியாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் செம்ம தலைவலி, செம்ம இருக்கு. ஓகேங்களா, கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை கொடுத்த மாதிரி இருக்கு. அதாவது சூதுகம் 1ல உள்ள கான்செப்ட், அவங்க திருடுறது அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த கேங்கே ஒரு என்கேஜிங்காக இருந்தது. டோட்டலாக சொதப்பிருக்காங்களோன்னு தோணுது. கதை இல்லை, காமெடிஸுங்கிற பேர்ல ஏதோ நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்குண்ணா. ரெண்டுமே என்ன பிடிச்சதுண்ணா? இதுல என்ன சொல்ல வராங்க? எல்லாம் சேமா தான் இருக்கு. நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. படம் ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை, பெரிய ஹைப்பே ஏற்றின படம். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பெரிய அளவில் ஒன்றும் இல்லை படத்துக்கு. அந்த காலகட்டத்துக்கு கதையே இல்லாட்டினாலும் சரி, ஸ்கிரீன் பிளே வச்சு அசத்துனாப்புல நலன் பெரியசாமி. ஸோ இது ஒன்று இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக டோட்டலாக வேற மாதிரி கொண்டுட்டு போகாமல் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க சார். ரொம்ப நல்லாவே இல்லை, படமே லாகுதா சார். நான் என்னைக்குமே எந்த படத்தையுமே படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அதோட உழைப்பு எனக்கு கண்டிப்பாக புரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த படமும் காமெடியா தான் இருக்கு. ஆனா காமெடின்ல ஒரு சில விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம். எப்படின்னா இருக்கு படம்? காமெடியா இருக்கு. ஓகே, விஜய் சேதுபதிக்கு ஏதாவது கேமியோ பண்ணிருக்காங்க படத்துல? இல்ல அந்த அளவுக்கு இல்ல அவருக்கு. இல்ல வந்திருக்காரு படத்துல? வந்திருக்காரு, கொஞ்சம் தான் வர்றாரு. அந்த அளவுக்கு இதா படம் எப்படி இருக்கு? காமெடி நல்லா? காமெடி பரவாயில்ல சார். ஃபைட் சீன்ல இருக்கு படத்துல. இல்ல ஃபைட் சீன் தான், காமெடி தான். மக்களோட எல்லாம் பரவாயில்ல சார். இதுல அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரியே இந்த பேட்டர்ன் கொண்டு வந்ததுனால படம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே விளங்கல, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த படத்துல என்னன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது படம் ஃபுல்லாவே டீடைலா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. படத்துல ஸ்கிரீன் பிளே அதுல ரொம்ப பேசப்பட்டுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, படம் ஃபுல்லா உட்கார வச்சுச்சு. ஸோ இங்க ஸ்கிரீன் பிளேல செம்ம லேகு. நான் ஆக்சுவலி வேற ஏதாவது டைட்டில் வச்சு விட்டுருந்தா கூட ஓரளவு ஓகே ஆயிருக்கும் போல. ஏன்னா சூதுகவு 2 அப்படின்னு சொல்லும் போது 1ஓட இம்பாக்ட் இதுல கம்பல்சரியா நம்ம அந்த எதிர்பார்ப்புல தான் வருவோம். அந்த எதிர்பார்ப்பு சுத்தமா திருப்திப்படுத்தவே இல்லையோன்னு தோணுது. ஏதோ பேருக்கு தமிழ் படம் 2, இது ஒரு 3, 4 அந்த மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. சீரியஸாவே ஒரு சூதுகவுமோட அந்த ஒரு ஃபார்மேட்டே இல்லை. படம் ஃபுல்லா என்ன சொல்ல வர்றாங்க, எதை சொல்ல வர்றாங்கன்ற ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்காங்க. நம்ம கடுப்பா தான் இருக்கு படத்துக்கு. வேஸ்ட் ஒன்றும் இல்லை. அவர் வழக்கம் போல் ஒரே மாதிரியே பண்ணாருன்னா காமெடி சாங் எதுவுமே இல்லை. காமெடின்னு அவங்க சொல்கிறாங்க, பட் காமெடி சாங்னு எதுவுமே இல்லை. ஒன்று சொல்கிற மாதிரி படத்தை சாங்லாம் இல்லாத மாதிரி இருந்தது. ஏனோ தானோன்னு இருந்த மாதிரி, எதுலையுமே கதை இல்லை. ஒரு ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. சிரிப்பே லாஸ்ட்டாக இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 2-3 இடத்துல தான் ப்ரோ சிரித்தோம். அரசியல் கண்டென்ட்டை வச்சு பண்ணதுனால சிரிப்பு வந்ததை தவிர மற்றபடி படத்தில் வேற ஒன்றுமே இல்லை. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. அதனாலதான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி சூதுகவும் 1ஓட கான்செப்ட் என்னன்னா, நல்ல திருடனா இல்ல உண்மையிலே அவங்க நல்லவங்களான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும்.